ஆன்மீக விளக்க உரையை நிகழ்த்துபவர் சுவாமி கனியானந்தா, கனி டிவி 1818. எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு வருகின்ற இந்த திட்டத்திற்காக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உண்மையான விளக்கத்தை நான் தருகிறேன். இதுவரை நான் போட்டுக்கொண்டு வந்த வீடியோக்கள் அத்தனையும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் பார்க்கிறார்களா? பார்க்கவில்லை. காரணம், இதை பதிவேற்றம் செய்வதில் எனக்குள்ள ஒரு தடுமாற்றம், அறியாமை என்று சொல்லலாம். கடைசியாக இதை நான் இப்போது உங்களுக்கு இதை போட்டு அடுத்த வேலையை நான் பார்க்க போகிறேன். மனிதன் பிறந்தது, வாழ்ந்தது, கடைசியில் இறந்தது, இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் பிறந்து வாழ்ந்து மடியக்கூடாது. நாம் இதோடு விடுதலை அடைந்து விட வேண்டும் இந்த உலகத்தில் வருவதற்கு. அதற்காகத்தான் உண்மையான பிறவியினுடைய பயன் என்னவென்றால், உங்களுடைய உண்மை நிலையை அறிந்து கொண்டு நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். இங்கே இருக்கின்ற பட்டம், பதவி, எல்லா உயர்வு அத்தனைக்கும் உங்கள் உடன் வரப்போவது கிடையாது. ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக போவீர்கள். அந்த போகும்போது உங்கள் உணர்வோடு போனால் இந்த பிரபஞ்ச உயிரியக்க சக்தியோடு நாம் கலந்து விட முடியும். அதான் உண்மை. அதை கலப்பதற்காக நம்மை நாம் இங்கே பண்படுத்தி நம்முடைய அந்த தடைகளெல்லாம் அறுத்து எரிந்து விடுதலை பெற வேண்டும். அதுதான் உண்மையான நோக்கமே. வாழ்வுடைய நோக்கம் என்னவென்றால் விடுதலை அடைய வேண்டும். விடுதலை என்பது என்ன? நாம் நம்மை உணர்ந்து கொள்வதுதான் விடுதலை. நம்மை என்று யாரை நாம் அழைக்கிறோம்? நீங்கள் யார் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? பெயரை சொல்லுகிறீர்கள். உங்கள் உடல் தான் நீங்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். அது தவறான கருத்து. உடல் பார்வைக்கு நிஜம்தான், ஆனால் அது அல்ல. அதற்கு உள்ளே இருக்கின்றது அந்த உயர்வான சக்தி, அந்த பிரபஞ்ச உயிரியக்க சக்தி. இந்த பிரபஞ்சம் அனைத்திலும், உலகம் மட்டுமல்ல, பிரபஞ்சம் அனைத்திலும், பிரபஞ்சமே எல்லாம் கலந்துதான். இந்த பிரபஞ்சம், இந்த பூமி ஒரு சிறு கோலம்தான். இதை போல லட்சக்கணக்கான கோலங்கள் இருக்கிறது. இவை அனைத்திலும் அந்த பிரபஞ்ச உயிரியக்க சக்தி ஆள்கிறது. அதுதான் அந்த சக்தி உணர்வு தான் நாமே உணர்வது ஆகும். அந்த சக்தி ஆகப்பட்டது எப்படி இருக்கிறது என்றால் சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சியுடைய வேகத்தை எந்த விஞ்ஞான ஆராய்ச்சியாலும் அதை அளக்க முடியாது. அதற்கென்று கருவி கிடையாது. அப்படி என்றால் எப்படி சொல்லுகிறீர்கள் என்றால், நீங்கள் உங்களது தியானத்தின் மூலமாக உங்களை அறியும் போது அது நிச்சயமாக தெரியும். இது தெரிஞ்சு வச்சுக்கின்னு இருக்கிறேன், எனக்கு என்ன லாபம்? இங்கே ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்திலே இருக்கின்ற இத்தனை விதமான இன்ப நுகர்ச்சிகளை நான் இதுவரை அனுபவித்ததே கிடையாது. சாதாரண வாழ்வு. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தால் நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன். நான் விடுதலை அடைந்து விடுவேன். இங்கே வர முடியாது, வர மாட்டேன். அந்த நிலையை இப்போது இங்கே இருக்கின்ற இந்த நிலையில் நாம் உணர வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த நிலையை உணர்வதற்காக நாம் செய்ய வேண்டிய வேலை, நம்மை நாம் அறிவதற்காக எல்லா விதமான பயிற்சிகளையும் மேற்கொள்கிறோம். ஆனால் மிக சுலபமான வழியெல்லாம் எனக்கு தெரியும். அதை அனுசரிக்கக்கூடிய ஆட்கள் இங்கே கிடையாது. கடவுளை நாம் இங்கேயே இப்போதே நாம் உணர முடியும். அப்படி உணர்வதற்காக வேண்டிய எல்லா வழிமுறைகளும் தெரிந்தாலும் கூட நம்மை நாம் உணர்ந்து கொண்டு அதை வாங்கி கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் யாருமே கிடையாது.
இங்கே இருக்கின்ற எல்லா விதமான சாமியார்கள், மத சமுதாயங்கள் எல்லாமே போலிதான். ஆனால் உண்மைதான், மத சமுதாயம்னா மதத்தை ஏற்படுத்தியவன் எதற்காக ஏற்படுத்தினான்? மதம் என்பது என்ன? உங்களுடைய அக விழிப்புக்கு வழிகாட்டுவது ஆகும். அக விழிப்பு என்றால் உங்கள் உள்ளே செல்வதற்கு, உங்கள் உள்ளே இந்த சக்தி இருக்கிறது, அந்த சக்தி உணர்வதற்காக அது வழிகாட்டுதல் தான் மதம். மற்றபடி எதுவுமே கிடையாது. எல்லா மதமும் அதுதான். ஆனால் அதை விட்டுட்டு நம்முடைய இந்த அகங்கார மனம்தான் இவ்வளவு காரணம். சிதைத்து பல வழிகளிலே எங்கெங்கேயோ போய் தேடிக்கொண்டிருக்கிறது. மனிதன் வாழ்கிறான், பிறகு மடிகிறான், அதுதான் தெரியும். இடையில் எவ்வளோ வேலை. ஆனால் மனிதன் பிறக்கும்போது அந்த இயல்பான நிலையில் தான் பிறக்கிறோம். இடையிலே இந்த சமுதாயத்தால் ஏற்படுத்தப்பட்ட மனதின் மூலமாக எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மனதின் மூலமாக நாம் ஏற்பட்டு இருக்கிறது என்ற விழிப்பு உணர்வோடு நாம் நம்மை அறிந்து கொள்ள முடியும். இந்த விழிப்பு நிலையை அடைய வேண்டும். அதற்கான எல்லா வழிமுறைகளையும் நான் படிப்படியாக தெளிவாக எல்லா விஷயத்தையும் சொல்லினே கடைசியில் யாருமே இதை கேட்பதாக தெரியவில்லை. என்னுடைய பதிவேற்றம் சரியில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆகினால்தான் ஒரே ஆள் 2 பேர் தான் பார்க்குறாங்க. பெரிய இதா இந்த லாஸ்ட் இதோட இதை நான் பதிவேற்றம் செய்ய போவது கிடையாது. வேறு இதற்கான வழிமுறைகளை தெரிந்து, ஆனால் உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். உயிரோடு இருக்கும் வரையில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது. எல்லாம் உங்களை தவறான வழிக்கு இட்டுக்கொண்டு போய் விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர் சொல்லுகின்ற வழிகள் அத்தனையும் மடத்தனமானது, மூடத்தனமானது. அதனால் நாம் அடைய போவது எதுவும் கிடையாது. பேசுகிறோம், திருவள்ளுவர் பேசுறது, திருமூலர் துணைக்கு அழைக்கிறது, சிலப்பதிகாரத்தில் சொல்கிறது, அதை சொல்கிறது, அதெல்லாம் சொன்னாங்க. அவங்க புலவர்கள் எழுதியிருக்காங்க, அவங்க ஞானம் அழிஞ்சிருக்காங்க அவங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு பறவை ஆகாயத்தில் பறந்துக்குதுன்னா அதே வழியில் இன்னொரு பறவை பறக்குன்னா பறக்கவே பறக்காது, அந்த திசையில் போகலாம். அந்த மாதிரி தான் இது கூட. அவர் ஒரு வழியில் சேர்ந்து அதை அழிந்து விட்டார். ஆனால் அவர்கிட்ட தனி புலமை, அதாவது புலமை இருந்தது. அவர் பாட்டு எழுதினார். எல்லோருக்குமே அது வர வேண்டும் என்ற அவசியமில்லை, அது தேவையும் இல்லை, அது நமக்கு கிடையாது. நம்ம உணர்றதுக்கு எல்லோருக்கும் பொது தான். நம்ம உணரணும், அதுதான் பொது. அதை உணர்வுக்கான எல்லா வழி முறைகளும் நம்ம சொல்கிறோம், கேட்பார் இல்லை. வள்ளல் பெருமான் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்னார், 6 திருமுறை எழுதினார். ஆனால் திருமுறை கூட அவர் கூட தெளிவாக ஏழை மக்களுக்கு, நம்ம மாதிரி இருக்கிற மக்களை மேலே தூக்கி வருவதற்கான வழிமுறைகளை சொல்லவே இல்லை. ஒரே ஒரு மகான் இந்த உலகத்திலே சொல்லியிருக்கிறார், அவர் புத்தர் பெருமான். அது யாராவது பின்பற்றுமா? கிடையாது. சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் அவங்களும் தெளிவாக எல்லாருக்குமே சொல்லலை. உங்கள் உள்ளே போகிறது எப்படி? அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. உள்ளே போகிறது எப்படி? உள்ளே அதை அணியணும். அதை நான் ஒரு எதிர்காலத்திலே இன்னும் சிறப்பாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இதோடு இந்த உரையை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.